அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாதர் என்னை நீ ஏன்றருளே. எங்க ஐயா கொஞ்சம் கூடுதலா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பெரியோர்கள் சான்றோர்கள் அதற்கு மேல ஒரு வார்த்தை இருக்குன்னா, நாம் எல்லாம் அடியார்கள், நாம் எல்லாரும் அடியார்கள். அனைவருடைய திருப்பாதம் வணங்கி எந்தாய் அருணகிரிநாதரும் எம்பெருமான் முருகப்பெருமானும் என்னிலிருந்து எதை உணர்த்துகிறார்களோ அதை எடுத்து கூற முயற்சிக்கிறார். இன்று சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரிநாதரின் குரு பூசை விழா. பொதுவாக நாம ஏன் குரு பூசை எடுக்கணும்? தொடர்ந்து இப்ப நாம சேக்கிழார் குரு பூசை தொட்டு குரு பூசையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம குரு பூசை செய்யணும்? அருளாளர்களுடைய குரு அந்த நட்சத்திர நாளை, அவர்கள் முக்தி அடைந்த நாளை நாம் ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நன்றி கடன். அவர்களெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு தெரியாமலேயே இருந்திருக்கும். குறிப்பா அருணகிரி முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே எல்லா அடியார்களுக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது அருணகிரியார் தான். காரணம், நான் படித்த மாத்திரத்தில் முருகப்பெருமானின் அருளை, உச்சகட்ட அருளை முழுவதுமாக பாடிய ஒரே அருளாளர் அருணகிரி. முழுவதுமாக. நமக்கு அவர் இயற்றிய 16,000 திருப்புகள்ல 1325 திருவழுக்கூற்றிருக்கை இது மட்டும்தான் கிடைச்சது. அந்த திருப்புகள்லயே முருகப்பெருமானுடைய உண்மை ஸ்வரூபம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டார் அருணகிரி. அப்ப ஏனைய திருப்புகள்லாம் கிடைச்சிருந்தா இன்னும் என்னென்ன தெரிஞ்சிருக்கும்னு நமக்கு தெரியல. அருணகிரியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பல பேர் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறோம். சிலர் சொல்வதும் உண்டு, அருணகிரிக்கே முருகன் அருள் செய்தால் நமக்கெல்லாம் செய்ய மாட்டானான்னு ஒரு சில வாசகம் சொல்வதுண்டு. அந்த வாசகத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்னா அருணகிரிக்கே அப்படின்னு அந்த 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 வார்த்தை வேண்டாம் நமக்கு. அருணகிரி யார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டால் அவர் பெயரை உச்சரிக்க கூட பயம் கொள்வோம். நாம் அவர் பெயரை சொல்றதுக்கு கூட பயப்படுவோம். 15ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டம் என்பது இவ்வளவு சமரசமாக சுமூகமாக அமைந்திருக்கவில்லை. நீ இந்த மதம், நான் இந்த மதம், நீ இந்த சமயம், நான் இந்த சமயம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு குத்துன்னு இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலே கருணையே வடிவான கந்தபெருமானின் திருவடியை, அவன் கருணையை, அவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை பாடுவதற்காகவே அவதாரம் செய்தவர் அருணகிரி. ஆமா, அருணகிரியாருடைய பிறப்பினை முதலில் எடுத்த உடனே அவர் இதற்காக பிறந்தார், இதையெல்லாம் செய்தார், அதையெல்லாம் செய்தார்னு சொல்றத இன்னையோட தவிர்த்துருங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், இன்னையோட தவிர்த்துருங்க. அவர் எதற்காக அவதாரம் செய்தார்? முருகப்பெருமானின் உண்மை ஸ்வரூபத்தை நமக்கெல்லாம் எடுத்துரைக்க அவதாரம் செய்தவர். ஆனால் முருகப்பெருமானோ அவரை உலக வாழ்க்கையில ஈடுபட வச்சார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க, முருகப்பெருமான் நினைத்திருந்தால் அருணகிரியாரை தடுத்தாட்கொள்ள முடியாமல் இருந்திருக்குமா? அவருடைய தலையெழுத்து என்னன்னு முருகனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? நம்முடைய தலையெழுத்தெல்லாம் எழுதுகின்ற பிரம்மதேவனையே சிறையில் அடைத்த போதிலும்
படைக்கும் தொழிலை தாமே ஏற்று நடத்தியவர் கந்தபெருமான். சிவபெருமான் மார்கண்டேயரை காலால் எட்டி உதைத்தார். கால சம்ஹார மூர்த்தின்னு பேரு சுவாமிக்கு. அந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் பாருங்க. மார்கண்டேயரை எட்டி உதைத்தார். காலனுக்கு காலம்னா என்னன்னு, காலன்னா என்னன்னு தெரியணுமா? யமதர்மனுக்கு அந்த இறப்புன்னா என்னன்னு தெரியணுமா? இப்போ நாம் ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலை பத்தி முழுசா நமக்கு தெரிஞ்சாதானே அதோடைய அடித்தளம் வரைக்கும் போக முடியும். அதுல இருக்கிற நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு எல்லாம் தெரியும். அப்போ மார்கண்டேயருக்கு அருள் செய்ய சுவாமி காலனை எட்டி உதைக்கிறார். ஏன் அதுக்கு முன்னாடியே மார்கண்டேயருக்கு அவர் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இதன் மூலமாக சுவாமி நமக்கு என்ன சொல்ல வர்றார்? எல்லாரும் சொல்வது போல சிவநாமத்தை உச்சரிப்பவர்கள், சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள், அவர்களை எல்லாம் காலம் நெருங்கக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ மார்கண்டேயரை எட்டி உதைத்த காலன் மூச்சையானார். அடுத்த சில காலங்களுக்கு பூமியில் இறப்பே இல்லையாம். ஆமாதானே? அடுத்த சில காலங்களுக்கு பூமியில் இறப்பு இல்லையாம். பிறக்கின்ற உயிர்கள் அனைத்தும் இறவாமல் அப்படியே இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாம சரியான நேரத்துல நம்முடைய கடமைகளை எல்லாம் முடிச்சு இறைவன் திருவடிக்காக காத்து கிடந்து அவன் திருவடியில் கலப்பது. ஆனால் ஒருவேளை அந்த இறப்புங்கிறது நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல பிறக்கிற அத்தனை உயிர்களும் அப்படியே இருக்கு. பூமி தாய் போய் சரணடைகிறார் நாராயணர் கிட்ட, சுவாமி உலகத்துல பிறக்கிற அனைத்து உயிர்களும் ஆயுட்காலம் முடிந்து கூட அது இங்கிருந்து போகல, உயிர் பிரியல. அப்ப பூமி பாரமாக இருக்கிறது. நாராயணர் சிவபெருமானை நெருங்குகிறார். அதன் பிறகு காலனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இறப்பு தொழில் நடக்கல. முருகப்பெருமான் பிரம்மதேவரை தலையில் கொட்டி சிறையில் அடைத்தார். படைக்கும் தொழில் நடக்காமல் இருந்ததா? இருந்ததா? படைக்கும் தொழிலையும் அவனே செய்தான். ஏன் செய்தான் அப்படின்னா, முருகப்பெருமான் சிவரூபத்தின் முழு வடிவங்க. நம்மால சிவபெருமானை முழுமையாக பார்க்க முடியாது. நீங்க என்ன தவம் செய்தாலும், எத்தனை யுகங்களுக்கு கடுமையான தவம் செய்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, சிவபெருமானின் முழு அம்சத்தை பார்க்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவனுடைய கருணையை பெறலாம், அவனுடைய அருளை பெறலாம், அவனுடைய உண்மை ஸ்வரூபம் என்னன்றதை பார்க்க முடியாது. ஏன்னா முழுமையான அம்சத்தின் ஒரு அடையாளம் முருகப்பெருமான். அதோ முகம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கீழ் நோக்கிய முகம். சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு. அதோ முகத்தை நம்மால பார்க்க முடியாது, ஏன்னா அது கீழ் நோக்கிய முகம். சுவாமிக்கு 4 திசைகளுக்கு 4 முகம், மேல் நோக்கிய முகம், கீழ் நோக்கிய முகம். இந்த கீழ் நோக்கிய முகத்தை யார் பார்ப்பார்கள் அப்படின்னா ஞானிகள் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஞானிகள் யாரா இருக்கணும்னா அவனுக்கு அடியார்களா இருக்கணும். ஞானம்னா என்னங்க? அறிவோட சம்பந்தப்பட்டதா? அறிவு இருந்தால் ஞானம் பெறலாமா? ஞானமும் அறிவும் ஒன்றா? இல்லை. அறிவு என்பது நமக்குள் இருப்பது. அறிவு என்பது நமக்குள் இருப்பது வெளிப்படும். ஞானம் என்பது அவன் கொடுத்தால் ஒழிய வெளிப்படாது. ஞானத்தை இறைவன் கொடுக்க வேண்டும். அறிவு நமக்குள்ளே. ஏன்னா இந்த உலகத்துல சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மோடே சேர்ந்து வர சில விஷயங்கள்ல அறிவும் ஒண்ணுதான். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அதற்கான அறிவை கொடுத்தே அனுப்புறான் சுவாமி. ஆனா ஞானம் என்பதை அவன் கொடுக்க வேண்டும், அவன் அருள் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஞானம் பிறக்கும். அப்படிப்பட்ட ஞானிகள் பார்க்கக்கூடிய முகம் அதோ முகம். அந்த அதோ முகம் வெளிப்பட்டு சிவபெருமான் 6 முகமாக நிற்கிறார். சிவபெருமான் 6 முகமாக நிற்கிறார்.
அந்த 6 முகமே இந்த 6 முகன். 6 முகத்திலிருந்து 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் 6 தாமரைகளில் 6 குழந்தையாக எதற்காக இதெல்லாம் செய்தான்னா, இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டுமா. கந்தபுராணம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் நின்று பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அருவமும் உருவமும் யார் இருக்கிறாங்க? சிவபெருமான் தான். இப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி அவதாரம் எடுத்துக்கிட்டாராம்? இந்த உலகம் உய்வதற்காக 12 கரம் வச்சுக்கிட்டாராம். கருணையே வடிவமாக 6 முகங்களாக வந்தானாம் சிவபெருமான். அவனை எளிமையாக அடைவதுதான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது. இவனை வழிபட்டா சிவத்தை அடையலாம். இதை அற்புதமாக தெளிவாக எடுத்துரைத்தவர் அருணகிரி. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. இதை சொன்னா கூட அருவம் உருவமாகின்னு சொன்னா கூட இன்னைக்கு எல்லாரும் சொல்றது அதுதான். அதை சொன்னா கூட ஏதோ சொல்றீங்க, முருகனும் சிவனும் ஒண்ணு, ஆமா அப்பாவோட புள்ள, அப்பா சொத்து பிள்ளைக்கு தானே அப்படின்னு ஏத்துக்கலான்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். தேவர்கள் போய் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க சூரனை வதம் செய்வதற்கு. சுவாமி, சூரனுக்கு நீ வரம் கொடுத்துட்டு இருக்கிற, உன் சக்தி அல்லாது பிற சக்தியால் அவனை அழிக்க இயலாது, அதனால எனக்கு உன்னுடைய சக்தி வேணும், உன்னுடைய மகன் வேணும்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது சுவாமி சரிப்பா கொடுக்குற, இல்ல இல்ல அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. தேவர்கள் சொல்றாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி. இதெல்லாம் யாரு? சிவபெருமான். இப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானே, வேதம் கடந்து நின்ற விமலா, நீ ஒரு மகனை தர வேண்டும், ஒரு மகனை தர வேண்டும். எப்படி இருக்கணும்? நின்பால் நின்னையே நிகர்க்க, உன்கிட்ட இருந்து உன்னையே மகனா கொடு. அப்படி வந்தவன் நமக்காக முருகப்பெருமான். இதை அருணகிரி மிக தெளிவாக பாடியிருக்கிறார், மிக தெளிவாக பாடியிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், சுவாமி சிறு வயதில் அவருடைய இளமை காலத்துல ஏதோ பெண்கள் வசம்பட்டார். நான் முன்ன சொன்னேன், முருகப்பெருமான் நினைத்திருந்தால் அவரை தடுத்தாற் கொண்டிருக்கலாம் அல்லவா? அருணகிரி, அருணகிரி, நீ இதை செய்ய வேண்டாம். நீ எதற்காக படைக்கப்பட்டாய் தெரியுமா? உலகம் உய்வதற்காக திருப்புகழ் என்னும் பெரும் பொக்கிஷத்தை கொடுக்க அவதாரம் செய்த மகனப்பா நீ போய் இது தவறெல்லாம் செய்யலாமா? உலக மாயையில சிக்குள்ளாமா? தப்பப்பா அப்படின்னு அருணகிரிய திசை மாத்தி இருக்கலாமா இல்லையா? அன்னைக்கு சுந்தரருக்கு மட்டும் வந்தாரு சுவாமி, இவருக்கு ஏன் வரல? முருகப்பெருமான் நினைத்தார், வர இருப்பதோ கலியுகம், வர இருப்பது கலியுகம். இந்த கலியுகத்தில் சத்தியம் அனைத்தும் பொய்யாக தெரியும், தர்மம் அனைத்தும் அதர்மமாக தெரியும், அதர்மம் அரசாட்சி செய்யும், பெண் ஆண் என்ற பாகுபாடு இன்றி எல்லார் மனதிலும் தாய்மை குணம் வற்றும். இதெல்லாம் சுவாமி நினைச்சிருக்க கூடும். அதற்கு அடிப்படை என்னன்னா காமம், குரோதம், மோகம், லோகம், மதம், மாச்சரியம். இன்னைக்கு எல்லாருடைய மனசுலயும் இருக்குங்க. ஒருத்தரும் இதெல்லாம் என் மனசுல இல்லைன்னு சொல்லவே முடியாது. இதிலிருந்து வெளிப்படுவதற்கு இதை அனுபவித்த ஒரு அனுபவம் வேண்டும் அல்லவா? நீ போய் சும்மா இந்தப்பா இந்த தப்பு செய்யாத, எந்த தப்பு, அது எப்படி இருக்கும், அதோட விளைவு என்ன, ஒருவேளை அதனுடைய விளைவு இதுவாக இருந்தால் அடுத்து இந்த சமுதாயத்துல என்ன நடக்கும், நம்ம யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க, இதன் மூலமாக என்னென்ன அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும், இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதனால முருகப்பெருமான் அருணகிரியாருடைய வாழ்வை, இதை பலரும் சொல்வது அவருடைய முந்தைய வினை பலன் வாங்க, அருணகிரியாருடைய முந்தைய வினை பலன். நான் கேள்வி கேட்கிறேன், முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவனுக்கு வினைங்கிறதெல்லாம் தவிடுபடியாகி விடுமே. வினை அறுப்பவன் அல்லவா வேலவன். அந்த வினையெல்லாம் அருணகிரிக்கு ஒரு பொருட்டா? வாய்ப்பே இல்லை.
ஏன் ஏன் அதற்காக அருணகிரியை அந்த செயலை எல்லாம் செய்யும் போது முருகன் தடுக்கலன்னா நான் சொன்ன காரணம்தான். உலக இன்பம் என்னவென்றும் அருணகிரிக்கு தெரிய வேண்டும், அதிலிருந்து விடுபடவும் தெரிய வேண்டும். விடுபட்ட உடனே அந்த அந்த மாயையில் சிக்குண்டால் என்னெல்லாம் நடக்குங்கிற அபரிவிதத்தை உலகத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அருணகிரியை அவ்வாறு செய்தார், அவ்வாறு பணித்தார். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய்னு கேட்ட அருணகிரிக்கு காமம்லாம் ஒரு விஷயமாங்க. அவரு இதை விட ஒரு படி மேல அவர் முழுமையாக திருப்புகழை சிவகதி நாடி பாடினார். இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேரு திருப்புகழ்னு சொன்னா கௌமாரம் பக்கம் திருப்புறீங்க? அருணகிரி சிவகதியை பெற்றவர், சிவகதியை அடைந்தவர், சிவகதிக்கு நமக்கெல்லாம் வழி சொன்னவர். திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து சுவாமி குதிக்க முற்படுறார். நாமெல்லாம் குதிச்சா சுவாமி வருவாராங்க? நாமெல்லாம் போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம், முருகா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்டா சாமி, நான் விழ போறேன், என்னை வந்து பிடிச்சிக்கோ, முருகன் வருவானா? வரலாம், வரக்கூடும். எப்போது தெரியுமா? அருணகிரி அடைந்த நிலையை நாம் அடையும் போது. அருணகிரி முருகான்னு சொன்னது நான் விழ போறேன், நான் சாக போறேன், என் உடம்பு செதற போகுதுன்னா, என் உடம்புல இருந்து உயிர் பிரிய போகுதுன்னு முருகான்னு சொன்னான்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைத்தால் அருணகிரியாரின் அருளை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் முருகான்னு சொல்லி கத்துனது கோபுர உச்சியில நின்னாரு. முருகப்பெருமானுடைய அருளை கொஞ்சம் நினைச்சாரு. அதுக்கு முன்னாடியே முருகன் ஒரு வேடமிட்டு வந்து சொல்றார், அப்பா நீ இதற்காக பிறந்தவன் இல்ல சாமி. எப்போ? தம்முடைய தமக்கையார் மூலமாக மனவேதனை அடையும் போது தமக்கையார் கடுமையாக ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை கேட்டு மனமுடைந்த அருணகிரி அப்படியே ஓடி வரார் திருவண்ணாமலைக்கு. அண்ணாமலையார் கோவிலை நோக்கி ஓடி வருகிறார். அப்போது எதிரிலே வந்த முருகப்பெருமான் ஒரு சிவவேடம் தரித்து வந்து சொல்றார், முருகனை நினைத்து தியானம் செய்யப்பா, உன் மனம் அமைதி பெறும். ஆனால் அப்போது அருணகிரிக்கு இருந்த அந்த மனம் தியானமா? முருகனை இந்த நிலையில் நினைக்க முடியுமா? என் மனம் முழுவதும் குப்பை அல்லவா இருக்கிறது. இந்த குப்பையில் முருகனை தியானிக்க இயலுமா என்னார்? அவரால் தியானம் பண்ண முடியல. ஓடுறார், கோபுரத்துக்கு மேல ஏறினார். நினைச்சார், ஐயா பிறத்தல் கரியதப்பா இந்த மானிட பிறவி. எனக்கு 2 கரம் கொடுத்த எதற்காக? உன்னை பூஜிப்பதற்காக. 2 கால் கொடுத்த எதற்காக? உன்னை நோக்கி நடப்பதற்காக. 2 கண்ணு கொடுத்த எதற்காக? இறைவா உன் அழகை கண்டு ரசிக்க. அந்த 2 கண்ணு பத்தலையாம் சொல்றாரு. இந்த 2 கண்ணு முருகனை பார்க்கறதுக்கு பத்தலையாம் அருணகிரிக்கு. அலங்காரத்துல சொல்றாரு, மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேலினே சேடார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திடனே அந்த நான்முகனே. இப்படி வாடிய அருணகிரிக்கு இச்சையெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வரியில பாருங்க, சென்று கண்டு தொழ. அட நான் போய் செங்கோட்டு ஆண்டவனை போய் தரிசனம் பண்றேன்னு சொல்லியிருக்கலாமே, சென்று தொழன்னு சொல்லியிருக்கலாமே அருணகிரி. ஒரு வார்த்தையின் நுணுக்கத்தை கவனியுங்கள். சென்று கண்டு தொழ. என்ன காரணம்? நாங்கெல்லாம் தீபாராதனை காணா கண்ணை மூடிடுறோம். அப்படி ஜோதி மேல எழுதோலையோ கண்ணை கட்டியா மூடிடுறோம். ஏன்னா வினை கழியுது. கண்ணை மூடி சுவாமியை கும்பிடலாமா? அவனை அங்க போறதே எதற்காக? அவனை பார்க்கணுங்க. இந்த கண்ணு எதையோ ரசிக்கிறதுக்கு கடவுள் கொடுக்கல, அவனை ரசிக்கிறதுக்கு, அவன் யாரையும் பார்க்கறதுக்கு கண்ணை படைச்சிருக்கிறான். நாம போய் தீபாராதனை காமிச்ச உடனே கண்ணை இருக்க மூடிக்கின்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், உலக இன்பங்கள்லயே இருந்துகிட்டு இருக்கிறோமேங்க. அதனால அருணகிரி தெளிவா ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க, கண்டு தொழ. பார்க்கணுமா சாமி?
அவனை பார்த்து வழிபாடு செய்யறதுக்கு 4 கண்ணு, 2 கண்ணு பத்தல. அந்த கஞ்சன் யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவருக்கு கஞ்சன் ஒரு பெயரும் உண்டு. நாம தான் எடுத்துக்கலாம். 2 கண்ணு கொடுத்துட்டானே கஞ்ச பையன். 4000 கண்ணு கொடுத்திருந்தா ஒருவேளை ஏதோ கொஞ்சம் அழகா அவன் அழக பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? அப்படி இந்த கண்ணு கொடுத்து உன்னை தரிசனம் பண்ணல. என் செவிகளை கொடுத்தாய், உன் திருப்புகழை என்னால கேட்க முடியல. திருப்புகழ்ங்கிறது அருணகிரியே வைத்த பெயர். திருப்புகழுக்கு நாமெல்லாம் வைக்கல. நம்ம எல்லா நூல்களுக்கும் நாம பெயர் வைத்தோம். திருவாசகத்துக்கு நாம தான் பெயர் வச்சோம், தேவாரத்துக்கு நாம தான் பெயர் வச்சோம். சரிங்களா? திருமுறைன்னு நாம தான் பெயர் வச்சு உருவாக்கிக்கிட்டோம். திருப்புகழ்னு யாரும் சொல்லல. அருணகிரி வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை உச்சரிக்கிறார். செய்துணை வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருளை மறவேனே. திருப்புகழை முருகப்பெருமான் சொல்ல அருணகிரியார் பாட்டுல வெளிக்காட்டினார். அருணகிரி அருணகிரி முத்து முத்தா பாடு. படம் எல்லாரும் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அருணகிரி அருணகிரி உலகமுய்ய திருப்புகழ் பாடு. முருகப்பெருமானே கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு கூட நாமெல்லாம் எத்தனையோ கோடி பிறவி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு ஐயா திருப்புகழ் அற்புதமா பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன், கையெல்லாம் ஒதுருது, கையெல்லாம் ஒதுருது. அவ்வளவு அற்புதம். அவரு நீங்க நினைக்கிறீங்களா அவர் பாடினாருன்னு? அவர் பாடினாருன்னு நம்ம தான் நினைச்சுக்கிறோம்ல. நான் சொல்லட்டுமா? அவர் பாடல, அவர் பாடலைங்க. அவருக்குள்ள இருந்து பாடியது அருணகிரி. தெரிஞ்சுக்கோங்க. நாம இங்க எதையும் செய்யல, நாம இங்க எதுவும் செய்யல, அனைத்தும் செய்பவன் அவன். ஆகையினால இந்த திருப்புகழ்ன்ற வார்த்தையே அவன் கொடுத்ததுன்னும் போது இதற்கு எத்தனை மகத்துவம் பாருங்க. அவன் என் செவிகளில் உன் நாமத்தை கேட்காத பாவினா, உன்னை பார்க்காத பாவினா, என் மனசுல உன்னை நினைக்காத பாவினா. இந்த உடம்பை கொடுத்த 84 லட்சம் யோனி பிறப்பு நமக்கு உண்டு சைவ சித்தாந்தம். அத்தனை லட்சம் யோனி பிறப்புகள்ல மனித பிறவி எடுப்பது எவ்வளவு சிறப்பு தெரியுமா? ஆனால் அதை இப்படி வீணாக கழித்து விட்டேனே, உன்னை சேராமல் முருகான் கீழே குதிச்சிட்டார், கீழே குதிச்சிட்டார். அந்த நிலைமை நமக்கு வருமா? அந்த பக்குவம் நமக்கு வருமாங்க? அருணகிரி சொல்றாரு, சும்மா 1 பூ 2 பூ வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடாதாங்க. அப்படி 2 கரம் முழுவதும் எண்ணற்ற மலர்களை அப்படி வாரி அவன் பொற்பாதத்திற்கு சமர்ப்பணம் பண்ணணுமா. அதுக்கு இந்த கை தவம் செஞ்சிருக்கணுமா. அப்படிப்பட்ட உடலை எனக்கு கொடுத்தியே, வீணாக்கிட்டேனே முருகா அப்படின்னு நமக்கு நினைப்பு வருமா? வந்தாள் அதே வல்லால கோபுர மகாராஜா கோபுரத்துல இருந்து நாம விழலாம், முருகன் தாங்குவான். அப்படி விழுந்தார், சுவாமி பிடிச்சார். அருணகிரி தான் உயிர் பிழைத்து விட்டோம் என்பதை முதல்ல பார்க்கல. அவர் கண் விழிச்சு பார்த்தார் முருகப்பெருமானின் சிரிப்பு. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது. முருகப்பெருமான் சிரித்தானா, அதன் பிறகுதான் உலக உயிர்கள் எல்லாம் சிரிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சான். சிரித்தறி கொளுத்தும் வடிவேலா அருணகிரி. சிரித்தறி கொளுத்தும் வடிவேலா. அவங்க அப்பா அதே போலதாங்க, அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை. அவங்க அப்பாவும் சிரித்தே முப்புறம் எரித்தவர். அதனால அப்படி இப்படி பார்த்தா முருகப்பெருமானின் அந்த முத்து போன்ற பழி வரிசை, ஆஹா, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அருணகிரி அந்த பாக்கியத்தை பெறும்போது எப்படி இருந்திருக்கும் அருணகிரிக்கு. அந்த முத்து போன்ற பற்களை அவன் புன்னகைத்து நின்றானா, இவர் பார்த்தாராம்.